எல்லாம் வந்து பேசிட்டே இருந்துட்டு அப்படியே மயக்கமாயிடுறாங்க. அந்த நர்ஸ்கிட்ட வந்து "வெண்ணிலாவ பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கன்றாங்க." அவங்க கூட்டிட்டு போறாங்க. சார் இப்படிதான் சார் அப்பப்போ அவங்க வந்து பழைய நினைவுகளா வந்து மறுபடியும் மயக்கம் அடையிறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே பழையபடி வந்துரும் சார் அவங்களுக்கு. அப்படின்றாங்க. இப்பவே முக்காவாசி வந்துடுச்சே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லங்க நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அடுத்து வந்து என்னப்பா இந்த பொண்ணு இப்படி இருக்கா? இப்பவும் விஜய் விஜய்ன்னு உன் பக்கத்திலேயே வரா. உன்னை விரும்புறேன்னு சொல்றா. இதெல்லாம் நல்லாவாப்பா இருக்கு. இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் முதல்ல சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இதான் வந்திருக்குல்ல நினைவெல்லாம் கூடிய சீக்கிரம் சொல்லிட வேண்டியதுதான் அப்படி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே தாத்தா ஐயோ காவேரி கால் பண்ணால அது மறந்தே போயிட்டேன் தாத்தா. அவள் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து இவ்வளோ செகண்ட் வரைக்கும் வந்து ஃபோன்லேயே இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். தாத்தா ஒரு தப்பு நடந்து போச்சு தாத்தா என்னாச்சுப்பா அப்படின்னோடனே இல்லை தாத்தா காவேரி வந்து லைனில் இருந்தால நான் பேசிட்டு இருந்தேன்ல அப்போ தான் வந்து அங்கேருந்து வந்தா வெண்ணிலா வெண்ணிலா பேசுனது எல்லாத்தையும் காவேரி கேட்டிருப்பாள் எனக்கு பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னோடனே என்னப்பா சொல்கிற ஃபோன் ஆன்லையா இருந்தது. ஆமாம் தாத்தா என்ன விஜய் நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது மறுபடியும் ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற தாத்தா நான் எதிர்பார்க்கல தாத்தா. எப்போவுமே அந்த பொண்ணு இந்த மாதிரி வேலையை தான் செய்கிறா உன்னையும் காவேரியும் பிரிக்காமல் விடமாட்டா போட்டிருக்க அவ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. இப்போ என்ன பண்ணுறது தாத்தா ஒன்றும் பண்ண முடியாது காவேரி கிட்டே பொறுமையாக தான்ப்பா இதை பற்றி சொல்லி புரிய வைக்கணும். ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனாக இருந்தா எல்லா விஷயத்துல இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி நேரில் போய் பேசிப்பான்னோன்னே சரிங்க தாத்தா எதுக்கும் காவேரி கால் பண்ணவா வேணாப்பா இப்போ கோவமாக தான் இருப்பா நீ நேரில் போய் பேசணுன்னே சரிங்க தாத்தா வரேன்னு சொல்லிட்டு பதட்டமாக போகிறாரு. விஜயோட வந்து வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குங்க. காவேரி அவளை புரிஞ்சுப்பாளாங்க அப்படின்னு கல்யாணி கேட்குறாங்க. கண்டிப்பாக புரிஞ்சுப்பா கூடி சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து அவசரமாக வீட்டுக்கு வராரு. அப்போ மாமி வழியிலே நிற்கிறாங்க. என்னம்பி அவசரமாக போகிற அப்படின்னோடனே அது வந்து எனக்கு தெரியாதா உனக்கு ஒரு முக்கியமான குட் நியூஸை சொல்கிறேன் அப்படின்னோடனே என்ன மாமி அப்படின்னா காவேரி உன்னை தேடிட்டு இருந்தப்பா அப்படின்னா நிஜமா மாமி அப்படி சந்தோஷப்படுறாரு. எனக்கு தெரியும் நீயும் காவேரி தானே தேடுற இதெல்லாம் நல்லாவே இல்லை விஜய் நீ பண்ணுறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சோ இல்லையோ நீ அமைதியாக இருக்க வேண்டியதானே ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற அந்த பொண்ணு ஏன்ப்பா மனசு வந்து இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னோடனே ஐயோ மாமி உங்களுக்கு எந்த விஷயமும் அவ்வளோ தெரியாது மாமி அதனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க கொஞ்சம் இருங்க மாமி முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவன் காவேரி தேடி ஓடுறதும் காவேரி இவனை தேடி ஓடுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி தேடி போகிறாரு. காவேரி வருவாங்களான்னு வாசலே பார்த்துட்டு இருக்காரு. காவேரி வெளியே வர்றதால நான் விஜய் என்ன பண்ண தவிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது என்ன காவேரி வீட்டிலேயே இருக்க போயிட்டு இந்த அப்பளத்தெல்லாம் கொடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. விஜய் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து கண்டுக்காமல் வந்து அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. விஜய் பின்னாடி ஓடி வராரு. காவேரி எங்கடி போகிற ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படின்னோடனே அமைதியாக போயிட்டே இருக்காங்க. என்ன காவேரி என்கிட்ட பேச மாட்டியா நான் எங்கே போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டி அதான் உங்ககிட்ட சரியாக பேச முடியல காவேரி நீ ஃபோன் பண்ணியிருந்தல என்ன விஷயம் காவேரி எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ண சொல்லு காவேரினோடனே அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னோடனே அவங்க பாட்டு போயிட்டு காவேரி நிற்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கையை விடுறீங்களா அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே தயவு செய்து என்னை விட்டுருக்கங்க ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற வேறு என்னங்க நான் பேச முடியும் சொல்லுங்கள். உங்களுக்கு தான் வந்து அங்கே வெண்ணிலா இருக்காங்கல்ல அப்புறம் ஏங்க என்னை தேடி வரீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன காவேரி பழையபடி இப்படி பேசுகிற பழையபடி தானேங்க எல்லாம் நடக்குது உனக்கு எதுவும் சரியாகலையே அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற வேறு என்னங்க நான் பேசணும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் வெளில அவங்கக்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி நீ கேட்டுட்டியா அப்படின்னா பின்ன என் புருஷனுக்கு வேறு ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்கிறத கேட்டுட்டு தாங்க நான் இப்படியே உட்காந்துட்ருக்கேன் எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு காவேரி அழுறாங்க. ப்ளீஸ் காவேரி அழாதடி ப்ளீஸ் டி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் நான் ரோட்டில் எதுவும் பேசதான் இல்லை தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ண தவிர்க்க